ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னா ஃபில்லர்ஸ். ஓகேவா, ஃபில்லர்ஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டபுள் ஃபில்லர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாகவே ஃபில்லர்ஸை விட நமக்கு சிங்கிள் ஃபில்லர்ஸை விட எது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னா டபுள் ஃபில்லர்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதனால்? ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஹிண்ட் கொடுத்துருவாங்க. சரிங்களா, இப்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணால் எப்படி நம்ம இந்த இடத்துல கண்டிப்பாக எனக்கு இந்த வார்த்தை தான் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த பேசிஸில் நம்ம கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேவா, Kafka looked upon his writing and the creative act is signified as a means of dash, a form of prayer through which he might be reconciled to the world or might dash over his negative experience of it அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போது ஏதோ ஒரு நெகட்டிவ் விஷயத்த வந்து நம்ம என்ன பண்ண முடியும், அந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை என்ன பண்ண முடியும், வி கேன் ஓவர் கம் பண்ண முடியுமா? அப்போ இந்த இடத்துல ஓவர் கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை எனக்கு வந்திருந்திருக்கணும். சரிங்களா, ஓவர் கம் பண்ணி வந்திருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம். அப்போது கீழே ஆப்ஷன்ஸை பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணலாம்? வி கேன் யூஸ் சர்பாஸ் பண்ண முடியும், டிரான்சன் பண்ண முடியும், ஓகேவா. வி கேன் டிரான்சென்ட், சர்பாஸ், ட்ரிம்ப் அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ண முடியும். எஸ், வி கேன் ஆல்சோ டிரான்ஸ்ஃபர். ஓகேவா, அப்போது எந்த வார்த்தை இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும்? இத்தனை ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே எனக்கு சேமாக இருக்கே, அப்போ எது என்னால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் பிளாங்கை பாருங்க. கஃப்கா லுக்ட் அப்பான் ஹிஸ் ரைட்டிங் அண்ட் த கிரியேட்டிவ் ஆக்ட் இஸ் சிக்னிஃபைட் அஸ் அ மீன்ஸ் ஆஃப் டேஷ், எ ஃபார்ம் ஆஃப் ப்ரேயர் த்ரூ விச் ஹி மைட் பி ரீகன்சில்டு டு த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் தான் எப்படி இருக்குன்னா இட் இஸ் லைக் அ ஃபார்ம் ஆஃப் ப்ரேயராக இருக்குது. அது மூலமாக அவங்க என்ன பண்ண முடியும், திருப்பி இந்த வேர்ல்டோட சமரசம் ஆக முடியும், திருப்பி ஒன்று சேர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் ப்ரேயர் அப்படின்னா எர்னிங் வரலாமா எனக்கு இந்த இடத்துல? கண்டிப்பாக வராது. அடுத்து பாருங்க, டெப்ரிவியேஷன் வரலாமா? ஏதோ ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, குறையுது, அப்போ டெப்ரிவியேஷன் வராது, ரெடக்ஷன் வராது. அப்போ ஃபார் ஷூர் எனக்கு என்ன ஆப்ஷன் தான் வரும்? ஆப்ஷன் பி தான் வரும். ஓகேவா, ரிடம்ஷன் இன் த சென்ஸ் ஏதோ ஒரு நெகட்டிவிட்டியை விட்டு வெளியில் வர்றது. ஓகேவா, ஓவர் கம் தி நெகட்டிவிட்டின்னு சொல்லலாம். அதே மாதிரி ட்ரிம்ப் அப்படிங்கிறப்ப இட்ஸ் சக்ஸஸ், விச் மீன்ஸ் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், சக்ஸஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி வெளியில் வரோம். அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் பி இஸ் மை ரைட் ஆன்சர். எப்படி கண்டுபிடிச்சோன்னு தெரிஞ்சிச்சா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் டேஷ் ஆன் ஆர்கே பீச் இன் விசாகப்பட்டினம் டு டேக் எ ஹோலியை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஆர்கே பீச்சில் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் என்ன சேர்ந்தாங்க, ஒன்று சேர்ந்தாங்க. அப்போ ஒன்று சேர்ந்தாங்க அப்படிங்கிறப்ப ஃபார் ஷூர் என்னதான் நம்ம யூஸ் பண்ண முடியும், வார்த்தை கேதர்டு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இ இஸ் மை ரைட் ஆன்சர் வித்தவுட் எனி டவுட். புரிஞ்சிச்சா? வேற எதையுமே வாசிக்க வேண்டாம். ஏன்னா நன் ஆஃப் தீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே எனக்கு இல்லை. நன் ஆஃப் தீஸ் இல்லாததுனால என்ன பண்ணிடலாம், ஈஸியாக இல்லை, எந்த ஆப்ஷன் வருதோ அதை நம்ம சூஸ் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, the Parliamentary Standing Committee on Education has dashed that all the government school starts. அப்போ பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் எஜுகேஷன் என்ன பண்ணாங்கன்னா ஹேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஹேஸை ஃபாலோ பண்ணி எனக்கு V3 வரணும். ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஆர்டர், தாட், ரெக்கமெண்டட், ஆர்டின், ரெக்கமெண்டிங். அப்போ ஃபார் ஷூர் எனக்கு என்னதான் வரும், ஏ வராது, டி வராது, இ வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஏதோ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. சரி, ஓகே. as part of an dash of the midday meal அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே. அதாவது பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் எஜுகேஷன் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும். எதோட சேர்த்து, இந்த மிட் டே மீலையும் சேர்த்து. அப்படிங்கிறப்ப அந்த பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து என்னதான் பண்ணியிருக்க முடியும், தே கேன் ரெக்கமெண்ட். அதை வந்து ரெக்கமெண்ட் தான் உங்களால பண்ணியிருந்திருக்க முடியும். அதை தாட்ஃபுல்லாக அவங்க யோசிச்சிருக்க முடியாது. சரியா, தாட்டுக்கும் இந்த இடத்துல எனக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்டையும் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர் வித்தவுட் எனி டவுட். ஸோ அடுத்த கொஸ்டின், கவர்மெண்ட்ஸ் கேன் பிளே எ கிரிட்டிக்கல் ரோல் இன் திஸ் ரிகார்ட் பை டேஷ் லாஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண முடியும், இம்பார்ட்டண்ட்டான ரோலை பிளே பண்ண முடியும். எப்படி? லாஸை வந்து என்ன பண்ணுறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமா. அப்போ லாஸை கவர்மெண்ட் என்ன மட்டும்தான் பண்ண முடியும்? இங்கே பாருங்க, லாஸை வந்து கவர்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, மேக் பண்ண முடியாது, இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது, ப்ரொவிஷன் பண்ண முடியாது. கவர்மெண்ட் அந்த லாவை கொண்டுட்டு வர்றாங்க அப்படின்னா அதுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை எனாக்டிங். ஓகேவா, எனாக்ட் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் மை ரைட் ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கமிட்டி, இப்போது கொஸ்டினில் வந்து கமிட்டி வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க சொல்கிறாங்க அப்படின்னா
கமிட்டின்னு வர்றப்போ ஃபார் ஷூர் வி குட் யூஸ் ரெக்கமெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு லாவை கொண்டு வர்றாங்க அப்படின்னா நம்ம என்னதான் செய்ய முடியும்? எந்த வார்த்தையை மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும்? எனாக்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அடுத்து 5th கொஸ்டின், தி சரண்டர்ட் ஆர் கேன்சல்டு ஃபிளாட்ஸ் வில் பி டேஷ் டு த. அப்போ இந்த இடத்துல வில் பி டேஷ் அப்படிங்கிறப்போ ஃபார் ஷூர் எனக்கு என்ன வந்திருக்கணும்? V3 வந்திருந்திருக்கணும். அப்போ V3 வரணும் அப்படின்னா எல்லாமே எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இல்லை. ஸோ ஈயை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணுவோம். மித்த எல்லா ஆப்ஷனுமே எனக்கு V3 மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகே. அடுத்து பார்க்கணும். த சரண்டர்ட் ஆர் கேன்சல்டு ஃபிளாட்ஸ். அந்த கேன்சல்டு ஃபிளாட்டை வந்து என்ன பண்ண போறாங்கன்னா டேஷ் டு தி வெயிட் லிஸ்டட் அப்ளிகன்ஸ். அந்த கேன்சல் ஆன ஃபிளாட்ஸை வந்து என்ன பண்ண போறாங்க? வெயிட் லிஸ்டட்ல இருக்கக்கூடிய அப்ளிகன்ஸுக்கு கொடுக்க போறாங்க. ஸோ கொடுக்க போறாங்க இன் த சென்ஸ் வி கேன் யூஸ் என்னது? கிவன் சொல்லலாம், இல்லைன்னா அலாட்டட் சொல்லலாம். கரெக்டா? ஏன்னா இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ண போறாங்க. எஸ், மேபி அவங்க சொல்லியிருந்திருக்கலாம். அலாட்மெண்ட் ஃபார் ஷூர் எனக்கு வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ B, C, D இந்த 3 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷன். applicants through the same draw process if they give their dash for the allotment. இதுதான் எனக்கு கீவேர்டு இந்த இடத்துல. ஸோ என்ன சொல்றாங்க? கேன்சல் ஆன ஃபிளாட்ஸை யாருக்கு கொடுக்க போறாங்க? வெயிட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அப்ளிகன்ஸ்க்கு கொடுக்க போறாங்க. எது மூலமா கொடுக்க போறாங்க? சேம் அந்த ட்ரா ப்ராசஸ் மூலமா தான் கொடுக்க போறாங்க. எப்போ மட்டும்தான் கொடுப்பாங்கன்னா அந்த பர்டிகுலர் பீப்புள் வந்து அந்த அலாட்மெண்ட்டுக்கு என்ன சொல்லியிருந்தா மட்டும்தான் கொடுப்பாங்க. ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா வி ஷுட் கிவ் அவர் கன்சென்ட். ஓகேவா? நம்ம வந்து ஒப்புதல் தெரிவிச்சிருந்தா மட்டும்தான் அந்த ஒரு இடத்துல நம்மளோட பேரை சேர்க்கப்படும். அப்போ ஒப்புதல் தெரிவிக்கிறது அப்படின்னா என்ன வந்திருக்கணும் இந்த இடத்துல? ஃபார் ஷூர் கன்சென்ட். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் C இஸ் மை ரைட் ஆன்சர். செகண்ட் பிளாங்க் மூலமா நம்ம என்ன பண்ணோம்? அந்த ஹிண்ட்டை கண்டுபிடிச்சோம். ஏன்னா கிராண்டட் வந்து கொடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா நம்மளோட ஒப்புதல் அப்படிங்கிறப்ப வி ஷுட் யூஸ் கன்சென்ட் அப்படிங்கிற வார்த்தை தான். கிராண்டட் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து கொடுக்கறது. ஓகேவா? பட் இது வந்து நம்ம எதையுமே கிராண்ட் பண்ணல. நம்ம ஒப்புதல் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறப்ப இட்ஸ் கன்சென்ட். ஸோ டபுள் ஃபில்லர்ஸ் ஈஸியாக இருக்கா? 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ரொம்ப ஸ்லோவாக எந்த மாதிரியெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியும், எப்படியெல்லாம் நம்ம கீவேர்டை வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் மீ. இல்லை ஓகே அப்படின்னா இந்த மாதிரி செஷனை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். வேறு என்ன டாபிக் வேணும் அப்படிங்கிறதையும் யூ கேன் ஆஸ்க். ஓகேவா? ஸோ ஹோப் தி செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.